ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளர் அலி லாரிஜானி ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்டதை அந்த மன்றம் உறுதிப்படுத்தியதாக ஈரானின் செய்தி நிறுவனங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அலி லாரிஜானி கொல்லப்பட்டதை இன்று அதிகாலை ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் லாரிஜானி, அவரது மகன் மோர்டேசா லாரிஜானி, சபையின் செயலகமான அலிரேசா பயாத்தின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் மற்றும் பலருடன் உயிரிழந்ததாக சபை ஒரு அறிக்கையில் தெரிவித்ததாக ஊடகங்கள் தெரிவித்தன. ஈரானின் வளர்ச்சிக்கு லாரிஜானி ஆற்றிய நீண்டகால சேவையை பாராட்டிய அக்குழு, வெளிப்புற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தேசிய ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் பதிலடி தாக்குதல்கள் விரைவில் எதிரிகளை நிலைகுலைய செய்யும் என்றும் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தொடர் தாக்குதல்களில் லாரிஜானியை இஸ்ரேல் கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். இதற்கிடையில் பசீஜ் தன்னார்வ படையின் தலைவர் குலாம் ரேசா சுலைமானி அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்ததை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தியது.